Look at this magical book. I wonder what's inside. Let's sing, dance, read and play. A new adventure starts today. இரவின் மந்தகதிர் வெளியில் ஒரு சிறிய கிராமம் ஒளி வீசுகிறது. வெள்ளி மலைகளால் சுற்றப்பட்டு பசுமை மிக்க காட்டினால் பாதுகாக்கப்பட்ட அந்த இடம் ஒரு மந்திரமிகு கதைக்கு நேர்த்தியாக அமையுகிறது. கிராமத்தின் மையத்தில் பெரியம்மா ஏலாரா தீச்சுடரின் வெப்பத்துடன் அமர்ந்திருக்கிறார். அவரது கண்கள் அறிவின் விளக்கேற்றம் போல மின்ன கதையின் ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரதத்துவம் கொண்டு வெளிப்படுகின்றன. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கூட அவரது கதை சொல்லும் நேரத்தை எதிர்பார்த்து அமர்ந்துள்ளனர். அந்த நேரத்தில் காற்று மெதுவாக நகர, மரங்கள் இரகசியமாக கிசுகிசுக்க எல்லோரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். கோலாகலமான ஆனால் ஆபத்தான மாயக்காட்டின் ஆழத்தில் 2 சிறுவர்கள் இன் மற்றும் பிராம்பிள் எச்சரிக்கையுடன் நடைபோடுகிறார்கள். அந்த இடம் தன்னை ஒரு உயிருடன் பேசும் மர்ம கதையாக்கியது போல உணர முடிகிறது. அவர்கள் முன்னால் கண்களுக்கு தெரியாத ஒரு பாலம், மாய பாலம், நிலவெங்கேர் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த பாலம் ஒரு பயங்கர பள்ளத்தாக்கிற்கு மேல் அமைந்திருக்க அதை பார்ப்பது கூட ஒரு துணிச்சலான காரியம். இனின் கண்கள் பயத்தால் மின்ன, அவனது உடல் நடுக்கத்துடன் நிற்கிறது. ஆனால் பிராம்பிள் தைரியத்துடன் கண்களை மூடிக்கொண்டு அடியெடுத்து வைக்கிறார். அந்த தருணத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறதா. அவரது காலடியில் தங்க ஒளியில் மின்னும் பாலம் உருவாகிறது. இது நம்பிக்கையின் சக்தியை நிரூபிக்கும் ஒரு அற்புத நிகழ்வு. அவர்கள் இருவரும் யதார்த்தமாக ஒளிரும் பாலத்தை கடந்து ஒளியின் பள்ளத்தாக்கு என்ற இடத்தை அடைகிறார்கள். இந்த பள்ளத்தாக்கில் ஒளிகள் மாயாஜாலமாக எதிரொலிக்கின்றன, மெல்லிய இசை போல. அங்கே அவர்கள் நட்சத்திர மலர் எனப்படும் ஒரு மாயமான பூவை காண்கிறார்கள். அந்த மலர் இரவில் சுழித்து விண்மீன் போன்ற ஒளி வீசுகிறது. அந்த நேரத்தில் ஒரு வெள்ளை பெரிய ஆந்தை, லியோரா, வானத்தில் இருந்து மெதுவாக இறங்குகிறது. அவளது கண்களில் அறிவும் அன்பும் ஒளிர்கின்றன. மெதுவாக அசைந்து நட்சத்திர மலரின் அருகே சென்று கீதமுன்றை பாடும் போல் மெதுவாக கூறுகிறார், இந்த உலகில் எப்போதும் கருணையும் அதிசயங்களும் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே நட்சத்திர மலர் ஒளி வீசிக்கொண்டு வானத்தில் உயர்கிறது. அந்த ஒளி மெல்ல மெழுகி ஒரு புதிய நட்சத்திரமாக மாறுகிறது. பிராம்பிள் மற்றும் லியோரா வானத்தை பார்க்கின்றனர். அந்த புதிய நட்சத்திரத்தை ரசிக்கிறார்கள். அதன் ஒளி ஒவ்வொரு இரவிலும் மெல்லிய நம்பிக்கையை ஊட்ட, பிராம்பிள் ஒரு புன்னகையுடன் இனின் தோளில் கை வைப்பதோடு இருவரும் ஒரு புதிய பயணத்திற்கு தயாராகிறார்கள்.